வணக்கம். மணற்கேணியில் டிஎன்பிஎஸ்சி பொது அறிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகம் பாடத்தில் இருந்து முக்கியமான கொஷின்ஸ். பார்ட் 1ல் 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். மெசபடோமியா நாகரிகம் காலம் பொது ஆண்டு முன்பு 3500 முதல் 2000 வரை. மெசபடோமியா நாகரிக காலம் பொது ஆண்டு முன்பு 3500 முதல் 2000 வரை. சிந்துவெளி நாகரிக காலம் பொது ஆண்டு முன்பு 3300 முதல் 1900 வரை. சிந்துவெளி நாகரிக காலம் பொது ஆண்டு முன்பு 3300 முதல் 1900 வரை. எகிப்து நாகரிக காலம் பொது ஆண்டு முன்பு 3100 முதல் 1100 வரை. எகிப்து நாகரிக காலம் பொது ஆண்டு முன்பு 3100 முதல் 1100 வரை. சீனா நாகரிக காலம் பொது ஆண்டு முன்பு 1700 முதல் 1122 வரை. சீனா நாகரிக காலம் பொது ஆண்டு முன்பு 1700 முதல் 1122 வரை. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விரிவித்தவர் சார்லஸ் மேசன். ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோவிற்கும் நகரங்களை அகழ்வாய்வு செய்த ஆண்டு 1920. ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்த ஆண்டு 1920. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் ஜான் மார்ஷல். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இயக்குனர் ஜான் மார்ஷல். 1924 ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல். 1924 ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்ஷல். நதிக்கரையில் குடியேறிய காரணம் வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர், போக்குவரத்து வசதி. நதிக்கரையில் குடியேற்றிய காரணம் வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர், போக்குவரத்து வசதி. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. தலைமையகம் புதுடெல்லி. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. தலைமையகம் புதுடெல்லி. மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம். மொகஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் ஹரப்பா நாகரிகம். ஹரப்பா நகரின் திட்டமிட்ட 2 பகுதி: மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்பு. ஹரப்பா நகரின் திட்டமிட்ட 2 பகுதி: மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்பு. ஹரப்பா நாகரிகம். நகர நாகரிகம். சிறப்பான நகர திட்டமிட்டல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மை, பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை, தரம்படுத்தப்பட்ட எடைகள், அளவீடுகள். சிந்துவெளி நகரத்தின் முன்னோடி மெஹர்கர். சிந்துவெளி நகரத்தின் முன்னோடி மெஹர்கர். ஹரப்பா நாகரிகம் புவியெல்லை தெற்கு ஆசியா. புவியெல்லை தெற்கு ஆசியா. காலப்பகுதி வெண்கல காலம். காலப்பகுதி வெண்கல காலம். காலம் பொது ஆண்டு முன்பு 3300 முதல் 1900 வரை. காலம் பொது ஆண்டு முன்பு 3300 முதல் 1900 வரை. பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். நகரம் 6 பெரிய நகரம். நகரம் 6 பெரிய நகரம். கிராமம் 200க்கும் மேற்பட்டவை. கிராமம் 200க்கும் மேற்பட்டவை. உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் பெருங்குளம் மொகஞ்சதாரோ. உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் பெருங்குளம் மொகஞ்சதாரோ. சிந்துவெளி நகரத்தின் சிறப்பு அம்சம் திட்டமிட்ட நகர அமைப்பு. சிந்துவெளி நகரத்தின் சிறப்பு அம்சம் திட்டமிட்ட நகர அமைப்பு. நகரத்தின் பரப்பளவு மேற்கு பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை. மேற்கில் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை. கிழக்கு காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை. கிழக்கு காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான். வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான். தெற்கு மகாராஷ்டிரா பரவியுள்ளது. தெற்கு மகாராஷ்டிரா பரவியுள்ளது. சிந்துவெளி நாகரிக காலம் உலோக காலம். சிந்துவெளி நாகரிக காலம் உலோக காலம். ஹரப்பா நாகரிகம் சார்ந்த காலம் வெண்கல காலம். ஹரப்பா நாகரிகம் சார்ந்த காலம் வெண்கல காலம். ஹரப்பா மக்களுக்கு எதன் பயன் தெரியாது? இரும்பு. ஹரப்பா நாகரிக மக்களுக்கு எதன் பயன் தெரியாது? இரும்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ரிமைனிங் வீடியோ பார்ட் 2ல் பார்க்கலாம்.